அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 10 ஆகிய இறை வார்த்தைகள் இவ்வாறு குறிப்பிடுகிறது. இதன் பின் நான் பார்த்தபோது யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடியை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டிக்குட்டிடமிருந்தே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் என்று குறிப்பிடுகிறது. அன்பானவர்களே, புனிதர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் புனிதர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, நமக்கு தெரியாத பல புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான நமக்கு தெரியாத புனிதர் அனைவரையும் சேர்த்துதான் இன்று நாம் அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர்கள் என்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அவர்கள் ஜெப தப வாழ்க்கையில் ஈடுபட்டு கடவுளோடு நெருங்கிய தொடர்பு பெறுவதாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த திருமறைக்காக திரு அவைக்காக தங்கள் உயிரையே கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக மக்களுக்கு பணி செய்து சமூக சேவை செய்து மக்களோடு இருந்து பணி செய்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி 3 விதமான புனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் அந்த காலத்திலிருந்தே திரு அவையின் தொடக்கத்திலிருந்தே இது புனிதர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக ஸ்டீபன் என்று சொல்லப்படுகின்ற முடியப்பர் முதலாக கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரியை கொடுக்கிறார். இவர்தான் நம்முடைய திரு அவையில் இருக்கின்ற முதல் வேத சாட்சி, மறை சாட்சி என்று நாம் பார்க்கின்றோம். இது கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவி கொண்டிருந்த பொழுது 64ஆம் ஆண்டு நீரோ என்கின்ற மன்னன் பல கிறிஸ்தவர்களை கொண்டு குவிக்கின்றான். அதில் குறிப்பாக புனித பேதுரு, புனித பவுல் இவர்களெல்லாம் புனித இந்த நீரோ என்ற மன்னனால் கொல்லப்பட்டவர்கள். அதன் பிற்பாடு டயக்லேஷியன் என்ற மன்னன் 303ஆம் ஆண்டு முதல் 311ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்து பல கிறிஸ்தவர்களை கொண்டு வைக்கின்றான். அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை கொள்கின்றான். இதைத்தான் அந்த காலத்திலே வேத கலாபனை என்று சொல்வார்கள். ஏறக்குறைய 2500 கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டத்திலே கொல்லப்பட்டதாக நாம் அறிகிறோம். அதன் பிற்பாடு 313ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் அரியணையில் ஏறுகின்ற பொழுது அவன் கிறிஸ்துவனாக மாறுகிறான். கிறிஸ்துவனாக மாறி இந்த கிறிஸ்துவ மதத்தையே அரச மதமாக அறிவிக்கின்றான். அப்பொழுது ஏற்கனவே வேத கலாபனில் இறந்த, மரித்த, உயிர் கொடுத்த அத்தனை பேரையும் அவர் வேத சாட்சிகளாக அறிவித்து புனிதர்களுக்கென்று விழா கொண்டாட ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு கொஞ்சமாக மாறி நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களையும் இணைத்து கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமாக நாம் பார்க்கின்றோம். புனிதர்கள் எவ்வாறு அறிவிக்கப்படுகிறார்கள், திரு அவையிலே புனிதர்கள் எவ்வாறு அறிவிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது 4 கட்டத்தில் அவர் கடந்து செல்ல வேண்டும். ஒருவரை புனிதராக அறிவிக்க வேண்டும் என்றால், திரு அவை அறிவிக்க வேண்டும் என்றால் 4 கட்டத்தை கடந்து செல்ல வேண்டும். முதலாவதாக சர்வன்ட் ஆஃப் காட், இறை அடையார். இரண்டாவது வெனரபிள், வணக்கத்துக்குரியவர். மூன்றாவது பிளஸட், அருளாளர். 4வது செயின்ட், புனிதர். ஒருவர் ஒரு மறை மாவட்டத்திலே எந்த மறை மாவட்டத்தில் இருந்தாரோ அந்த மறை மாவட்ட ஆயிரம் அந்த குழுவானது என்ன செய்கிறது, அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்து அந்த வாழ்க்கை குறிப்புகளை ரோமாபுரிக்கு அனுப்புகிறது. டிகாஸ்ட்ரி ஃபார் செயின்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு குழுமத்துக்கு அனுப்புகிறார்கள். இவ்வாறு மறை மாவட்டத்தில் அதற்குரிய வழிமுறைகள் முடிந்து அங்கே அனுப்பப்படுகின்ற பொழுது அவர் சர்வன்ட் ஆஃப் காட், இறையடியார் என்று அறியப்படுகிறார். இரண்டாவது அங்கே நடக்கிறது. அங்கே இந்த புனிதர் எழுதிய எழுத்துக்கள், அது நூல்களாக இருக்கலாம், கடிதங்களாக இருக்கலாம், அவரை பற்றி மற்றவர்கள் எழுதியது, இந்த ஆவணங்கள் எல்லாம் ஏற்கனவே மறை மாவட்டத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை இறையியலார் ஆராய்ச்சி செய்து இது கிறிஸ்துவை அறிவிப்பதாக இருக்கிறதா என்று பார்த்து அவ்வாறு அறிவிப்பதாக இருக்கின்ற பொழுது அவரை வெனரபிள்
அதாவது வணக்கத்துக்குரிய என்று அறிவிக்கிறார்கள். மூன்றாவது கட்டம், அவர் வழியாக ஒரு புதுமை நடந்திருக்க வேண்டும். அவரிடம் வேண்டி ஒரு புதுமை நடந்திருக்க வேண்டும். அந்த புதுமை நடக்கிறதா என்று பார்ப்பதற்காக 3 குழுவினர் பார்ப்பார்கள். ஒன்று, மருத்துவர்கள் அடங்கிய குழு. இது உண்மையிலேயே மனிதர்களால் முடியாது, கடவுளுடைய அருளால், இவருடைய வேண்டுதலால் நடந்தது என்பது மருத்துவர் அறிவிக்கின்ற ஒரு குழு. இரண்டாவது, இறையியலார். இவர் உண்மையிலேயே இறை வார்த்தையை வசனத்துக்கேற்ப அறிவித்திருக்கிறாரா என்று இரண்டாவது குழு. மூன்றாவது, கர்தினால்மார்கள் அடங்கிய குழு. இந்த 3 குழுவும் இந்த புதுமை அவருடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்றால் அதை ஆராய்ச்சி செய்து அவரை பிளஸட், அருளாளர் என்று அறிவிக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே மறைசாட்சியாக மரித்தவர்களுக்கு புதுமை தேவையில்லை. உதாரணமாக நம்முடைய நாட்டிலே தேவசகாயம் என்பவர் மறைசாட்சியாக மறைந்தார். ஆகவே இந்த அருளாளர் பட்டத்திற்கு இந்த புதுமை தேவையில்லை. 4வது கட்டத்துக்கு இந்த புதுமை தேவை. 4வது கட்டம் என்பது புனிதராக அறிவிப்பதற்கு முன்பாக 2வது புதுமை நடக்க வேண்டும். இந்த 2வது புதுமையின் பொழுது இந்த அருளாளர் பட்டத்துக்கு எப்படிப்பட்ட வழிமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த வழிமுறையை பின்பற்றி அவர் அந்த புதுமை உண்மையிலேயே நடந்தது, உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக அவர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். இது செயின்ட் என்று சொல்கின்ற புதுமை, இந்த புனிதர் பட்டம். அவை புனிதர் பட்டம் தான் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களாக இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இவர்கள் கடவுள் அல்ல. கடவுளுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம், புனிதர்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். அதுதான் வித்தியாசம். ஆகவே இந்த பிரிந்த சகோதரர்கள் எல்லாம் நம்மை பார்த்து இவர்கள் புனிதர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் என்றால் நாம் புனிதர்களை வணங்குவதில்லை, மாறாக அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த புனிதர்கள் வாழ்க்கையை நாம் கொண்டாடுகின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையை நாம் போற்றி பெருமைப்படுத்துகின்ற பொழுது நாம் கடவுளுக்கே மகிமை சேர்க்கின்றோம். அதே போல புனிதர்கள் என்பவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்கள் நமக்கு முன் மாதிரியாக இருக்கின்றார்கள். இரண்டாவது, அங்கே புனிதர்கள் மோட்சத்தில் இருப்பதால் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆகவே இந்த புனிதர்கள் என்பவர்கள் நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர் வாழ்க்கையை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் மோட்சத்தில் இருக்கின்ற பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அந்த புனிதர்கள் வழியாகவும் நாம் இறைவனை நாடலாம். ஆகவே நாம் இன்று கொண்டாடுகின்ற இந்த நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதருடைய பெருவிழாவிலே இந்த புனிதர்களை போற்றுவோம். அவர் வழியாக இறைவனுடைய அருளையும் வல்லமையும் பெறுவோம். வணக்கம்.